ஃபஸ்ட்டு பரிகாரம் கும்பாபிஷேகங்க. அந்த கும்பராசின்னா அந்த சின்னமே அந்த கலசம் கும்பமாகத்தான் இருக்கும். அதுக்கு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்போ இந்த வருஷம் எங்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்குதோ அதில் போய் கலந்துக்கலாம். ஒருவேளை அப்படி கலந்து கொள்ள முடியல அப்படின்னு சொன்னா, இப்போ நம்முடைய டிவி சேனல்லாம் லைவா அது நெறைய காமிக்கும். அதில வந்து அவங்க அந்தைய நாள்ல பார்க்கணும். அப்படி பார்க்குறவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னா, வீட்ல சாதாரணமா கேஷுவலா உட்காந்துட்டு இப்போ நீங்க நியூஸ் சொல்றீங்கல்ல, கேட்குறாங்கல்ல. அப்படியே காலைல எழுந்து வந்துட்டு யாரும் குளிச்சு பயபக்தியெல்லாம் உட்காந்து கேட்க மாட்டாங்க. இதே மாரி அதையும் பார்க்குறாங்க. அத வந்து செய்யாம, அந்த கோயில்ல போய் கும்பாபிஷேகத்தில கலந்துக்கும்போது நம்ம எப்படி இருப்போம்? அந்த அளவிற்கு நல்லா குளிச்சு, வீட்ல விளக்கெல்லாம் ஏத்தி வச்சு, பயபக்தியோட அந்த இறை நாமங்கள்லாம் சொல்லிக்கிட்டு அத பார்க்கணும். இத செஞ்சாங்கன்னா மிகச்சிறந்த பரிகாரமா இருக்கும். இது 1. 2வது கும்பராசியில பிறந்தவங்க இந்த வருஷத்தில வீட்ல குறைஞ்சபட்சம் 2 முறையாச்சும் ஹோமங்கள் செய்யுங்க. 6 மாசத்துக்கு ஒரு முறைன்னு வச்சுக்கங்க. வீட்ல வந்து புரோகிதர்கள கூப்பிட்டு, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஹோமம் செய்யுங்க. அல்லது ரொம்ப சிம்பிளா செய்யணும்னா கூட ஒரு கணபதி ஹோமம் செய்யுங்க. அல்லது வீட்ல குழந்தைங்க இருக்காங்கன்னு சொன்னா, ஆயுஷ் ஹோமம் செய்யுங்க. யாருக்காவது வீட்ல வந்து ரொம்ப கஷ்டங்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, ஏதோ எதிரிகள்னால பாதிப்பு இருக்கிறதா நினைக்கிறாங்க. யாரோ ஏதோ செஞ்சுட்ட மாரி நினைக்கிறாங்கன்னு சொன்னா, சுதர்சன ஹோமம் செய்யுங்க. அப்போ ஏதாவது ஒரு ஹோமத்த வந்து நீங்க வீட்ல செய்யுங்க. இந்த 2026ஆம் வருஷத்துல 2 முறை செய்யுங்க. இது மிகச்சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும்.